நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். விவசாயிகளுக்கு 6,000 ரூபாயானது இந்த ஐடி கார்டு வச்சிருந்தா தான் கிடைக்கும் அப்படின்னு மத்திய அரசு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே அரசிலிருந்து ரூபாய் 6,000 ரூபாயான நிதி உதவியாக ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு வராங்க. இது பிஎம் கிசான் விவசாயிகளுக்காக மத்திய அரசு இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ விவசாயிகள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்திட்டு வராங்க. அதில் மத்திய அரசு இந்த செஞ்சு வரக்கூடிய இந்த பிஎம் கிசான் திட்டம் தான் வருஷத்துக்கு 6,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு வராங்க. இந்த பணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தவணைக்கும் 2,000 ரூபாயா 3 தவணைகளாக பிரித்து கொடுத்துட்டு வராங்க. இப்போ மொத்தம் 19 தவணைகள் இந்த ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க. இப்போ 20வது தவணையாகவும் வெளியாக போகுதுங்க. ஸோ பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே பதிவு செய்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சில விதிமுறைகளும் நிபந்தனைகளும் விதிச்சிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக விவசாயிகளுக்கு இதுக்கான அடையாள அட்டை, அதாவது ஐடென்டி கார்டானது இப்போ கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த கார்டு உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களால் பிஎம் கிசான் திட்டத்தில் கிடைக்கக்கூடிய 6,000 ரூபாய் நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பிஎம் கிசான் ஐடி கார்டு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் போன்ற மொத்தம் 10 மாநிலங்களுக்கு புதுசாக விண்ணப்பிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு வராங்க. ஸோ ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஐடியை மத்திய அரசு கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா வர ஜனவரி 1லேருந்து இந்த பிஎம் கிசானுக்கான ஐடி கார்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களோட பகுதியில் உங்களுக்கு ஐடி கார்டு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை போய்ட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ பிஎம் கிசான் திட்டத்தில் 2026 ஜனவரி 1 உங்களுக்கு 6,000 ரூபாய் அமௌண்ட் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடி கார்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாரும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க.